என்ன என்ன அந்த மூஞ்செல்லாம் மாறுது என்னது? ரிவர்ஸ்லயே போகணும்னு நினைக்கல. அண்ட் வந்து ஹட்டு குடில் மாதிரி இவரு கஸ்டமர் கிடையாதுங்க. நவருங்க. ஹலோ நீங்க தங்கல நவருங்க. चलो चलो जाओ अंदर जाओ उधर जाओ उधर पो போதும் பேசாத போ. என்னத்த மக்களே அடடா இந்த மலைக்கு மேல இந்த ஜெட்டு டேய் பாக்கும் போது எப்படி இருக்கும்? நாமளே உயரத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா நம்மளுக்கு தாண்டி ஒன்னு போயிட்டு இருக்கு பாரு. ஏ அப்பாடி. ஹே குட் மார்னிங். ஹாய். எங்கடி போறீங்க? வாக்கிங்கா? எங்க போறோம்? வெளியில வாக்கிங். வாக்கிங் போறீங்களா? போங்க 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 போங்க. டேய் என்னடா பண்றீங்க? ஏய் கப்புள் ஷூட்டா? ஆசையா இருக்கிறது இது போல் வீடியோ எடுக்கவே. என்ன பண்ணிட்டீங்க? லொகேஷன் நல்லா இருக்கே. ஒரு லொகேஷனுக்கு வந்தோம். அந்த லொகேஷனை வந்து மெமரியா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அடடா சான்ஸே பயங்கரமா இருக்குதே. நல்லா இருக்குல்ல? அரவிந்த் நம்ம அப்படியே அந்த மலையில இப்படி இறங்கி அப்படி ஏறி போலாம்னு நான் யோசிச்சேன். ஆனா இது வந்து கரடி சீசனா, வந்து யானை மட்டும் இருக்காது கரடியும் இருக்குன்னாங்க. நான் அங்கிருந்தே பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அம்மாடி எத்த தட்டி. நீங்களும் கேப்டலா வாங்க. கேப்டலா வருது இல்ல உங்களை நான் அழகா எடுத்துட்டா எங்களையும் கொஞ்சம் அழகா எடுங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வாக்கிங். ஏன் அப்படின்னா வந்து இங்கே பைக்கும் காரும் கிடையாது. வாக்கிங்கில் தான் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ போய் பார்க்க போகிறோம். இது என்னெல்லாம் இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறோம். வாங்க வாங்க. A few hours later. சோ மேல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டோம். கீழ ஸ்பெஷலான ஒரு வீடு கட்டறோம். வாங்க பார்க்கலாம். என்ன வீடு அது? கிளாஸ் ஹவுஸ். கிளாஸ் ஹவுஸ். அடடா. அதான் கிளாஸ் ஹவுஸ். ஏய் சான்ஸ் இல்லையே. ஹலோ கப்புள்ஸ். நீங்க அந்த கிளாஸ் ஹவுஸ் தான் தங்கி இருக்கீங்களா? ஆமா இங்க தான் தங்கி இருக்கோம். வாங்க அந்த கிளாஸ் ஹவுஸ் கூட்டி போறோம். ஓகே. வைஷு இந்த கிளாஸ் ஹவுஸ்ல எனக்கு ஒரே டவுட் தான். சொல்லுங்க. இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து உள்ள இருந்து பார்த்தா வெளில தெரியுமா இல்ல வெளில இருந்து பார்த்தா உள்ளேயும் தெரியுமா? எப்படி பார்த்தாலும் தெரியும். ஸ்கிரீன் போட்டு வச்சு. இதோட வியூ தான். இந்த வியூ பார்த்துட்டு தங்கறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர். நம்ம மால்தீவ்ஸ்ல எல்லாம் பாத்திருப்போம்ல ஹனிமூன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வந்து கிளாஸ் ஹவுஸ்ல தான் பண்ணிருப்பாங்க. பீச்சுக்கு நடுவுல கட்டிருப்பாங்க. இது காட்டுக்கு நடுவுல கட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப காட்டு யானை எல்லாம் வந்தா உள்ள இருந்து ஈஸியா பார்த்து ரசிக்கலாம். காட்டு யானை எல்லாம் வராதான். ஏய் இந்த டைனோசர் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து வாவ்னு சொல்லுமே அந்த மாதிரி இருக்கும்ல. இது அது என்ன படம்? ஜுராசிக் பார்க். ஜுராசிக் பார்க். அந்த மாதிரி இருக்கும். ஐயோ உள்ள யாரும் இருக்காங்களா தெரியுது. ஸோ இவ்வளோ கிளாஸ் ஹவுஸ் இங்கே இருக்கு. அண்ட் வந்து ஹட்டு குடில் மாதிரி இவர் கஸ்டமர் கிடையாதுங்க. நவருங்க. ஹலோ நீங்களாம் தங்கல நவருங்க. ஸோ இதெல்லாம் அந்த கிளாஸ் ஹவுஸ் தான். வாங்க உள்ளே போய் காட்டுறேன். சுற்றி ஸ்க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க ஃபுல் ஓப்பனில் இருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஸை வந்து நாம் இப்படி தோற்றி பார்த்தா இது வந்து வாஷ்ரூம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போ எல்லாம் கிளாஸ் ஹவுஸ் டூர் முடிச்சுட்டு அடுத்து மேலே போகிறோம். அடுத்து அங்கே என்ன இருக்குங்கிறத காட்டுறோம். தொடர்ந்து பாருங்க. நான் ரெடியா? டன். चलो चलो जाओ अंदर जाओ நீ போ उधर जाओ उधर पो போதும் பேசாத போ. என்னத்த மக்களே இவங்களை வச்சுக்கிட்டு இங்கிலீஷும் பேசினாலும் புரிய மாட்டேங்குது, ஹிந்தி பேசினாலும் புரிய மாட்டேங்குது. ஸோ மக்களே இந்த ரூம்ல இருந்து மேலே வரதே ஒரு ட்ரெக்கிங் எஃபர்ட் தான் இருக்குது. ஹே நவீனன் கொடைக்கானல் நல்லா இருக்கா? எவ்வளவு நல்லா இருக்கு? பிடிச்சிருக்கா? நவீனன் என்ன பெய்யுது? மழை வந்தா என்ன பண்ணணும்? நனைய கூடாது, ஓடணும். வா ஓடலாம். குதிக்கிறான்டா. மக்களே செம்ம கிளைமேட். சரியான வெயிலையும் பார்த்தாச்சு, சரியான குளிரையும் பார்த்தாச்சு. இப்போ சூப்பரான மழையும் பார்த்துட்டோம். ஸோ மிதமான மழையில இதமான நேரத்தை குடும்பத்தோட செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆனா இந்த நிலையிலிருந்துட்டு தலைவலியோட நாளைக்கு ஊருக்கு போடுவா. வாங்க ஓடி போயிடலாம், ஓடி போயிடலாம்.
ரூமுக்கு போலாம் ஓடலாமா ஓடுங்க. The next day. ஸோ அடுத்த ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் அதில் வந்து கலந்துக்க போகிறோம். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவங்களுடைய ஐட்டனரியில் வந்து பயங்கர ட்ரெக்கிங் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து இந்த காட்டுக்குள்ளே நாங்கள் எங்கே போக போகிறோங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ சர்ப்ரைஸாக அழைச்சிட்டு போக போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வழக்கம் போல் கார்த்தியும் அருணும் தான் லேட்டு. கார் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க பேபி உன் புருஷன் 20 நிமிஷம் லேட்டு. ஆனா பாரு எவ்வளவு ஸ்லோவா அங்கிருந்து வந்துட்டு இருக்கான் பாரு. பாவம் தெரியுமா? ஏன் கால்ல எல்லாம் அடிபட்டு இருக்கு. இப்ப கூட நான் இடிச்சு கூடாதுன்னு ஏர்பில கொண்டு வரதுக்காக கொடுத்து வச்ச பொண்டாட்டி. ஆனா நான் அப்படி கிடையாது. என்னன்னு கேளு. நான் இடிச்சுக்க கூடாதுன்னு என் பொண்டாட்டியே பிள்ளை மாதிரி காணதுல உட்காந்துருக்கு. சூப்பர் குட்டி திண்டு. ஸோ நான் எவ்வளவு தூரத்துக்கு வந்தாலும் புஷ்பேக் மாதிரியே இருப்பேன். நீ எனக்கு புஷ்பேக் தானே? ஆமா சொல்லு. இந்த பாருங்க காதல் கணவர் எதை எடுத்து வந்துருக்காரு பாருங்க. என்ன எடுத்து வந்துருக்கா பொண்டாட்டிக்கு? கிளவுஸ் மஃப்லரு. என் பொண்டாட்டி குளிர கூடாதுனா இல்ல நீ மாமா கூட உட்காருடா. சரி பவி மாமா சொல்லு. பவி நவி டேய் உங்க அண்ணனுக்கா நீ போய் கண்ணத்தை கிளி ஒரு உமா மட்டும் கொடுத்துரு. உங்க அண்ணன் தப்பு பண்ணிட்டான்ல போய் உமா கொடுத்துரு மாமாக்கு. கிட்ட வாங்கன்னு சொல்லி. ஓ சோ ஸ்வீட். அச்சச்சோ அது யார் வீடு கேட்டல? இது என் வீடு தான். அது இந்த வீடு நீ எடுத்துக்கோ சரியா? ஜெயச்சந்திரன் நகர்ல அப்பா வாங்கிருக்கலாம் சரியா? அவங்க வீட்டுல தான் இருக்கணும். என்ன என்ன அந்த மூஞ்செல்லாம் மாறுது என்னது? ரிவர்ஸ்லயே போகணும்னு நினைக்கல. இத நீ எதிர்பார்க்கல. வண்டி பின்னாடியே போகணும் எதிர்பார்க்கல. எனக்கு சாவபயத்தை காட்டினாங்க பாருமா. உன்னை ஓரமா நான் உன்னை உட்கார வைப்பேன் எதிர்பார்க்கல. என்ன இந்த பக்கம் மாறி உட்காருன்னு சொல்லும் போது நான் பாசமா நினைச்சேன். மோசமாயிடுச்சுடா. மோசம் போயிட்டான். மக்களே பின்னாடி உங்களுக்கு தெரியுதா எங்க டிரைவர் எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிரைவர்னா அப்படின்னு நான் தான் சொன்னேன். நம்புறேன். கொடைக்கானலையும் மலையே ரிவர்ஸ்லயே சுத்தி காட்டுவார். அலப்பற ஸ்டார்டிங் பிரான். இந்த பாருங்க வண்டி ரிவர்ஸ்ல வந்துகிட்டு இருக்கு. பிரியா ஜாலியா ஓரமா உட்காந்துட்டு வருது. பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னல. என்னது? நீ இடிச்சுக்காம நானும் நவிலனும் உன்னை பம்பர் மாதிரி காப்பாத்துவேன். அந்த மாதிரி வண்டி ரிவர்ஸ்லயே கவுந்தாலும் உங்க 2 பேர் மேல நாங்க வருவோம். நீங்க பம்பர் மாதிரி காப்பாத்துவீங்க. நான் அதை எதிர்த்து வரேன். மக்களே இது இந்த ஊரை விட்டு ஓடும் போதெல்லாம் முக்காடு போட்டு போவாங்களே இது அப்படி கிடையாது. இது என்னன்னா கொடைக்கானல் மலை மேல ஏறும் போது ஸ்டீல் பாடி நாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் மலை மேல ஏறும்போது ஸ்டீல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஸ்வெட்டர்லாம் எடுக்காம வந்துட்டோம். குளிருக்கு தாங்க முடியல. அந்த பக்கம் காதை அவன் முடிக்கிட்டான், இந்த பக்கம் காதை அவங்க முடிக்கிட்டாங்க. ஒரு சென்டருங்கிறதுனால எனக்கு ஓப்பனா இருக்கு. என்னால தாங்க முடியல. இந்த மாதிரி கொடைக்கானல்லாம் போகும்போது ஸ்டீல் பாடிலாம் சொல்லாம ஸ்வெட்டர் கிளவுஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கௌரவம்லாம் பார்க்காதீங்க. எடுத்து வச்சுட்டு தான் போவாங்க. கிளைமேட் கொஞ்சம் வந்து குளிர் கம்மியாக தான் இருக்குது. அதனால ஸ்வெட்டர் போடாமே போவோம் நம்பி போவோம். பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ஸ்வெட்டர் வாங்கி கொண்டு வந்து ரூம்ல வச்சுட்டு இப்படி வந்து பாருங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கிறதுனால அடிக்கிற குளிர்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். ஸோ அதனால என்னையும் கொஞ்சம் பாருங்கடா. பாய். ஸோ மக்களே இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நாங்கள் எங்கே அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபார்ம் வில்லே. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் தட். ஸோ ஒரு கேங் இப்போ எங்களுக்கு முன்னாடி அவங்க கிளம்புறாங்க. இப்போ இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ அவங்களோட ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்புறாங்க. நாங்கள் இன்னைக்கு நைட் அப்படியே கிளம்புறோம். இப்போ பைக்லலாம் வந்துருக்காங்க. ஸோ இவங்க தான் 17வது ஹனிமூனை முடிச்சுட்டு இப்போ கிளம்புறாங்க.
ஸோ வந்து அவங்க 18வது ஹனிமூன் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜ் என்ன? ஸ்வேதா விஜய் ஓகே. ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்வேதா விஜய், இவங்களோட விஜயகந்தன். நீங்கள் ஸ்வேதா விஜய்க்கு மட்டும் தான் இன்பாக்ஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் விஜயகந்தன் இன்பாக்ஸ் பண்ணி அவங்கள நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கூப்பிடலாம். அண்ட் இவங்களுடைய கண்டென்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கற்றுக்கலாம் சொல்லுங்கள். பாய். ஸோ இங்கே ஃபால்நிலையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ட்ரெக்கிங் அனுபவம் தான் இருக்கிறதுலே பயங்கரம். சான்ஸே இல்லை. இந்த கார் டிரைவர்ஸ் இந்த ஜீப் டிரைவர்ஸ்லாம் வந்து வேறு லெவல், பயங்கர சேஃபாக பயங்கர ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் பயங்கர ஹாப்பியாக போகிறாங்க பாருங்க. ஒரு வித்தியாசமான ஐட்டம் நான் லைஃப் டைம்ல சாப்பிட்டதில்ல. புடலங்காய் குழப்பத்துல பிறந்தவனே. புடலங்காய் 65. இந்த ட்ரிப்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் பண்ணவங்களே அதை சொன்னா சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். செப்புங்கோ. கையில இருந்த போன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து வாட்டர் ஃபால்ஸ்ல நாங்க குனின்னு குனிஞ்சு தேடி அலைஞ்சு போன் கிடைக்காம அதை ஒரு மெமரியா கேரி பண்ணிட்டு திரும்ப வரலாம் அப்படின்னு. யாருன்னு ஒரு முக்கியமான கேள்வி, வீட்டுல குடும்பத்தோட சாப்பிடறதுக்கும் இப்படி வெளில வந்து குடும்பத்தோட சாப்பிடறதுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே நல்லா சூப்பரா சமைச்சு கொடுக்குறாங்க. ஐயோ மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், ஒருத்தர் இவரை காப்பாத்தணும்.